வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. அனைவருக்கும் இனிய காலை மாலை வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறோம். இன்று நமக்கு நித்யானந்த தவத்தினை சிறப்பாக வழி நடத்திய பேராசிரியர் நகுலேஷ் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறோம். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. கை நார்வே இணையவழி நிகழ்விலே ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் மகரிஷி நமக்கு அளித்த பொக்கிஷமான உலக சமாதான கவிக்கான விளக்கங்களை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நமக்கு சிந்தனைக்கு கொடுத்திருக்கிற பாடல் ஞான களஞ்சியத்துல 1955ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட ஊர்தோறும் தொழிற்கல்வி என்ற தலைப்பின் கீழ் வரும் 889வது கவி. முதல்ல கவியை பார்ப்போம். ஊர்தோறும் தொழிற்கல்வி. ஆர்வமுள்ள மக்கள் அவரவர்க்கு ஏற்ற அவசியமாம் தொழில் கற்க வசதி செய்ய சீர்திருத்த முறையினிலே இயற்கை ஞானம் சிறந்த பொறியியல் கலைகளை போதிக்க ஊர்தோறும் பள்ளிகளை தோற்ற வேண்டும். உலக மக்கள் வாழ்வில் மறுமலர்ச்சி தோன்றும். சோர்வற்று அறிஞர் பலர் உலகமெங்கும் சொல் செயலால் இம்முறையை பரப்ப வேண்டும். சோர்வற்று அறிஞர் பலர் உலகமெங்கும் சொல் செயலால் இம்முறையை பரப்ப வேண்டும். அதாவது ஊர்தோறும் தொழிற்கல்வி. அப்ப முதல்ல இந்த தொழிற்கல்வினா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட தொழில் அல்லது தொழில் தொடர்பான அறிவை பெறுவதற்கு தனி நபர்களுக்கு வழங்கப்படுற பயிற்சியை தான் தொழிற்கல்வி அப்படின்னு சொல்றோம். இந்த தொழிற்கல்வியோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குறிப்பிட்ட துறையில வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்திற்கு மாணவர்களை தயார்படுத்துறது தான் இந்த தொழிற்கல்வியோட முக்கியமான நோக்கமா இருக்கு. அடுத்து இந்த தொழிற்கல்வி கத்துக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல முதல்ல நேரடி கற்றல் முறை. இப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, இப்ப ஒரு கேட்டரிங் கத்துக்கிறாங்க அப்படின்னா நேரடியா அவங்க அந்த பிராக்டிக்கல் நாலேஜ், அந்த சமையல் செஞ்சு பார்க்கிற திறமைய வளர்த்துக்கிறாங்க. அதுல என்னென்ன பொருட்கள், அந்த இன்கிரீடியன்ஸ் என்னென்ன போடுறாங்க, அந்த பொருட்கள்ல என்னென்ன சத்துக்கள் இருக்கு, எந்த உணவு சாப்பிடும்போது அதுல எவ்வளவு கலோரி நமக்கு பர்ன் ஆகுது, அந்த மாதிரி அது பத்தின முழு விவரங்களையும் இந்த மாதிரி நேரடி கற்றல் முறையில நாம எளிமையா தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா, இப்ப உதாரணத்துக்கு இப்ப ஒரு பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்க இப்ப முடிச்ச உடனே வீட்ல சொல்லுவாங்க. வீட்ல ஏதாவது எலக்ட்ரிக்கல் இதுல ஏதாவது ப்ராப்ளம் வந்தா, "நீ தான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கல்ல, இது என்னன்னு பாரு" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு அத பத்தி தெரியுமான்னா, அதுல என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு தெரியுமே ஒழிய, அத எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிற நாலேட்ஜ் அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா தியரியா தான் படிச்சிருப்பாங்க. அந்த பிராக்டிக்கல் நாலேட்ஜ் அவங்களோட படிப்பு சம்பந்தமா இருக்குமே தவிர, நம்ம வாழ்க்கைக்கு உதவக்கூடியதா அது இருக்காது. அதே இது ஒரு ஐடிஐல ஒரு எலக்ட்ரீஷியன் படிச்சவங்க பார்த்தீங்கன்னா, வீட்ல ஏதாவது இந்த மாரி பிரச்சனைகள சொல்லும்போது எளிமையா அத அவங்க சரிப்படுத்திருவாங்க. அப்போ இந்த தொழிற்கல்வியினால இந்த தொழிற்கல்வி படிக்கிறதுக்கு செலவும் குறைவு. அடுத்து வேலை பாதுகாப்பு. சொந்த தொழில் எப்ப வேணா செஞ்சுக்கலாம். அடுத்து அவங்களோட வருவாய் திறனும் அதிகரிக்கும். அதுல இன்னும் நல்லா அவங்க டெவலப் பண்ணிட்டே போனோம்னா, அவங்களோட வருவாய் திறனும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இததான் மகரிஷி என்ன சொல்றாங்க? ஊர்தோறும் பள்ளிகளை தோற்றுவிக்க வேண்டும்னு குடுத்திருக்கிறாங்க அடுத்த வரியில. அப்போ இந்தியால இருக்கிற பல பள்ளிகள் இப்போது தங்களோட பாடத்திட்டத்துல ஒரு பகுதியா இந்த தொழிற்கல்வி பயிற்சி திட்டங்களை வழங்கிட்டு வராங்க. வொகேஷனல் குரூப் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். மகரிஷி பாருங்க 1955ஆம் ஆண்டே இத பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ இந்த திட்டங்கள் மாணவர்களுக்கு தொழில் துறை சார்ந்த திறன்களை வழங்குறதோட மட்டுமல்லாமல்
பல்வேறு தொழில்கள்ல பரந்த அளவிலான தொழில்களுக்கு அவங்கள தயார்படுத்துறதையும் நோக்கமா கொண்டிருக்கு. இப்போ தேசிய திறன் மேம்பாட்டு கழகம் NSDC அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அடுத்தது திறன் இந்தியா மிஷன். இந்த அமைப்புகள்லாம் நம்ம நாட்டுல தொழிற்கல்வியை மேம்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பாகும். இதுல இந்திய அரசு இந்த ஏற்பாட்டெல்லாம் செஞ்சு பல்வேறு முயற்சிகளையும் தொடங்கி இருக்கு இந்த தொழிற்கல்வியை மேம்படுத்துவதற்காக. இந்த முயற்சிகள் பல்வேறு துறைகள்ல உள்ள ஏராளமான மக்களுக்கு இந்த தொழில் கல்வி பயிற்சி அளித்து நாட்டிற்கு ஒரு திறமையான பணியாளர்களை உருவாக்குறத நோக்கமா கொண்டிருக்கு. அப்போ இந்த தொழிற்கல்வியில பார்த்தோம்னா நிறைய படிப்புகள் இருக்கு. நமக்கே தெரியும். சுகாதாரம், தகவல் தொழில்நுட்பம், கட்டுமானம், விருந்தோம்பல், அழகு மற்றும் நலவாழ்வு, வாகனம், இந்த மாதிரி அவங்கவங்களுக்கு எதுல ஆர்வம் இருக்கோ அதன் அடிப்படையில ஒரு படிப்பை நாம தேர்ந்தெடுத்துக்கலாம். பல முதலாளிகள் இந்த மாதிரி தொழிற்கல்வி படிச்சவங்கள தான் விரும்பி வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க உட்கார்ந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்ல. நேரடியா அவங்கள வேலைக்கு பொருத்திரலாம். அந்த நடைமுறை அவங்களுக்கு அந்த பிராக்டிகல் நாலேட்ஜ் நல்லா இருக்கிறதுனால அவங்கள தான் விரும்பி எடுக்குறாங்க. அதுக்கு அரசாங்கமும் ஸ்டைஃபண்ட் எல்லாம் குடுக்குறாங்க. இந்த மாரி ITIல படிச்சவங்க, டிப்ளமோ படிச்சவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தா அப்ரென்டிஸ் ட்ரெய்னிங்ன்னு 6 மாசம் குடுத்து, அதுக்கு அவங்க ஸ்டைஃபண்டும் குடுத்து ஊக்குவிக்கிறாங்க அரசாங்கம். இந்த தொழிற்கல்விய மகரிஷி அடுத்து என்ன சொல்றாங்க அடுத்த வரியில, உலக மக்கள் வாழ்வில் மறுமலர்ச்சி. அப்போ இந்த தொழிற்கல்விய பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, நம்ம பின்லாந்து நாடு. இதுல முக்கியத்துவம் ஒரு முதலிடம் வகிக்கிறது இந்த பின்லாந்து நாடு இந்த தொழிற்கல்விய பொறுத்தவரைக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதுல அங்க ஆசிரியர்களுக்கு முழு சுதந்திரம் குடுக்குறாங்க. நம்ம நாட்டுல குழந்தைங்கள கண்டிச்சு கூட பேசக்கூடாது. அந்த அளவுக்கு இப்ப சட்டங்கள்லாம் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. சோ நம்ம படிக்கிறப்போலாம் பார்த்தோம்னா, ஆசிரியர்கள் ஹோம்வொர்க் படிக்காம, எழுதாம வந்தா உடனே தண்டனை குடுத்துருவாங்க. முட்டி போட சொல்லுவாங்க. கையில ஸ்கேல வச்சு அடிப்பாங்க. இந்த மாரி எல்லாம் இருந்தது. ஆனா இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல அதையெல்லாம் தடை பண்ணிட்டாங்க. ஆனா இந்த பின்லாந்து நாடு இன்னைக்கு இந்த தொழிற்கல்வியில முதலிடம் வகிப்பதற்கான காரணங்கள ஆராய்ந்து பார்க்கும்போது, அங்க ஆசிரியர்களுக்கு முழு சுதந்திரம் குடுக்குறாங்க. அடுத்து அவங்க என்ன பாடத்த சொல்லிக் குடுக்குறாங்களோ, அதுக்கு அவங்களே நோட்ஸ் தயார் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம இதுலலாம் ஒரு சிலபஸ் குடுத்து இதுல இருக்கிறதான் சொல்லணும். இதுல அவுட் ஆஃப் சிலபஸ் வரக்கூடாது. அதெல்லாம் பத்தி சொல்லக்கூடாது. இந்த மாரி நெறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. அங்க அது மாரி இல்ல. தேவையான உபகரணங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அந்த ஆசிரியர்களே ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து கல்வி நிறுவனங்களுக்கு பார்த்தா 100% அரசு நிதி உதவி செய்றாங்க. கூடுதலாக பார்த்தா, அவங்களோட வாழ்க்கை செலவுகள ஈடுகட்டுறதுக்கு ஸ்டைஃபண்ட் வேற குடுக்குறாங்க. 15 குழந்தைங்களுக்கு பார்த்தா 2, 3 ஆசிரியர்கள் இருக்காங்களாம். குழந்தைகள ஸ்கூலுக்குள்ளேயே உட்கார்ந்து படிக்க வைக்காம, பூங்கா, மிருகக்காட்சி சாலை, அந்த களப்பணின்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ ஒரு தேயிலை தோட்டத்த பத்தி பாடம் எடுக்குறாங்கன்னா, நேரடியா அந்த டீ தயாரிக்கக்கூடிய ஃபேக்டரிக்கு அவங்கள நேரடியா கூட்டிட்டு போயி, அதுல என்னென்னலாம் நன்மைகள் இருக்கு, அவங்க எவ்ளோ தூரம் சிரமப்பட்டு அதெல்லாம் பண்றாங்க, அதுல இருக்கக்கூடிய அவங்க என்னென்ன கலப்படம் பண்றாங்க, அதெல்லாம் அவங்க சொல்லிக் குடுப்பாங்க. அப்போ நமக்கு ஒரு அவேர்னஸ் அந்த தொழிலை பத்தியான அந்த தேயிலை அப்டின்னாலே அங்க நேரடியா பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு அது மனசுல ஆழமா பதிஞ்சிரும். அப்போ இந்த மாரி கல்விகள தான் பின்லாந்துல கொடுத்துட்டு வராங்க. நம்ம தமிழ்நாட்டுல இருந்து அப்போ ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்த திரு செங்கோட்டையன் அவங்க அந்த பின்லாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டாங்க. அங்க உள்ள கல்வி முறைய பார்த்து அவங்களே 9th ஸ்டாண்டர்டுக்கு மேலேயே தொழிற்கல்வி அங்க பயிற்றுவிக்கப்படுறத பார்த்துட்டு 18 வயசுல பார்த்தா அங்க உள்ள குழந்தைங்க எல்லாம் பெற்றோர் துணை இல்லாம அவங்க வாழ்க்கைய மேம்படுத்திக் கொள்ளக்கூடியதாக அந்த கல்வி முறை இருக்கிறத பார்த்து அதையும் இங்க ஒரு அறிக்கை குடுத்திருக்காங்க. இந்த மாரி நம்ம நாட்டிலயும் இத மாரி கல்விகள தொழிற்கல்விய மேம்படுத்துறதுக்கு நம்ம முயற்சிகள் எடுக்கணும். ஏற்கனவே 2 அமைப்புகள் சொன்னோம். அந்த அமைப்புகளுக்கெல்லாம் அவர் கடிதம் எழுதி நம்ம நாட்டிலயும் இத கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ உலக மக்கள் வாழ்வில் மறுமலர்ச்சின்னு மகரிஷி குடுத்த வார்த்தைக்கு இதெல்லாம் இப்போ நடந்துட்டு வருது. அடுத்தது பார்த்தோம்னா, இந்த கல்வி முறையில மாற்றம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு அந்த பின்லாந்துல இன்னும் கூட இது நல்ல சிறப்பா நடக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னன்னு
போய் பார்க்கும்போது, அங்க பார்த்தீங்கன்னா பாலர் பள்ளிகள் நம்ம இப்போலாம் இங்க ப்ரீகேஜி, எல்கேஜின்னு 2:30 வயசுலயே கொண்டு போய் குழந்தைங்கள சேர்த்துர்றோம். ஆனா அங்க 6 வயசு, 7 வயசுல தான் அந்த பாலர் பள்ளியிலேயே சேர்க்கிறாங்களாம். விரிவாக்க பள்ளி வந்து 7 வயசுல இருந்து 16 வயசு வரைக்கும் உள்ளவங்க தான் அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் கல்வி. அடுத்தது பார்த்தோம்னா, அவங்களோட தொழிற்கல்வி 16ல இருந்து 19 வயசு. அந்த வயசுல தான் அவங்களுக்கு சிந்தித்து செயல்படக்கூடிய தன்மை, வாழ்க்கைக்கு என்ன தேவை? என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஆராயக்கூடிய ஒரு மனநிலை அவங்களுக்கு இருக்கும். அப்போ கரெக்ட்டா அந்த வயசுல அவங்களுக்கு தொழிற்கல்வி அதுவும் அவங்களுக்கு எதுல விருப்பம் இருக்கும். நம்ம மேல எவ்ளோ தொழில்கள் பார்த்தோம். அழகு சாதனம், கேட்டரிங்கு இந்த மாரி ஒவ்வொரு துறையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்போ அவங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பார்த்து, அந்த தொழிற்கல்வி அவங்களுக்கு கற்பிப்பதோடு மட்டுமல்லாமல், அவங்களுக்கு அதுக்கான ஸ்டைஃபண்டையும் குடுத்து உதவி செய்றாங்க. அப்போ அனைவருக்கும் சமமான கல்வி அந்த நாட்ல கிடைக்குது. விளையாடுறதன் மூலம் கல்விய எளிமையா உள்ள கத்துக் குடுக்குறாங்க. அடுத்தது தேசிய தரப்படுத்துதல் தேர்வு அங்க கிடையாதாம். நம்ம ஊர்ல 10த் பிளஸ் 2ன்னு வந்தாலே அவங்க படிக்கிறாங்களோ இல்லையோ வீடே அல்லோகலப்பட்டுட்டு இருக்கும். வீட்ல டிவி முதல்ல அதுதான் கேபிள் கனெக்ஷன கட் பண்ணிருவாங்க. பெரியவங்க யாராவது இருந்தா அவங்கள ரூம்ல போட்டு டிவிய சத்தமா வைக்கக்கூடாது. இல்ல உள்ள போய் பார்த்துக்கோங்க. பேசக்கூடாது. இந்த நேரம் பண்ணக்கூடாதுன்னு அவ்ளோ கண்டிஷன் அவ்ளோ பசங்கள விட பேரண்ட்ஸ் தான் இப்போ வந்து 10த் பிளஸ் 2 படிக்க மாணவர்கள் வீட்ல பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஒரு பரபரப்பு, அவ்ளோ ஒரு டென்ஷன் இதெல்லாம் அங்க கிடையவே கிடையாது. அந்த தேர்வு முறையே கிடையாதாம் அங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஹோம் ஒர்க் ரொம்ப கம்மி. இப்பல்லாம் எல்கேஜி படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸுக்கே 4 நோட்டு குடுத்து அதுல எழுத சொல்றாங்க. ஸோ அந்த 3 வயசுல இருந்தே அந்த குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆரம்பமாகுது. அங்க ஃபின்லாண்ட்ல அந்த மாரி இல்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா, புதுமையா லேட்டஸ்ட்டா இந்த டிஜிட்டல் வேர்ல்டுல உள்ளதெல்லாம் அவங்களுக்கு அப்டேட் பண்றாங்க. எல்லா வயதினரும் கல்வி கத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மையும் அந்த நாட்டுல இருக்கு. அப்போ இந்த அளவுக்கு அங்க தொழில் வளர்ச்சி, இந்த தொழிற்கல்வி மேம்பாடு அடைஞ்சிட்டு இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா, நம்ம நாட்டுல கூட முன்னாடி வந்து ஆங்கிலேயர் ஆட்சிக்கு முன்னாடி தமிழகத்திலயும் வாணிபம் பட்டொளி வீசி பறந்திருக்கு. சேர நாடு வேழம் உடைத்து, சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து என்ற வாக்கியத்துக்கேற்ப வாழ்ந்து காட்டியது அன்றைய தமிழ்நாடு. தமிழக மக்கள் பார்த்தீங்கன்னா, சீனா மற்றும் பல வெளிநாடுகளோட தங்களது பொருட்களை எல்லாம் அதாவது சந்தனம், தேக்கு, தானியங்கள், மீன் பொருட்கள், உப்பு இதையெல்லாம் திரைகடலோடி விற்று, அதுக்கு பதிலா பொன்னையும், பொருளையும் சம்பாதிச்சுட்டு தான் இருந்திருக்காங்க. நம்ம நாட்டிலயும் நெறைய அந்த தொழிற்கல்வியினால முன்னேறியவங்க நெறைய பேர் இருக்காங்க. குறிப்பா பார்த்தோம்னா, இப்போ நம்மளோட மனவளக்கலையில இருக்கக்கூடிய அந்த ராமராஜ் காட்டன் அந்த நிறுவனர் கே.ஆர். நாகராஜன் ஐயா அவங்க பார்த்தீங்கன்னா, இங்க வேஷ்டி தொழிலே நலிவடைஞ்சிருந்தது. வேஷ்டினாலே இல்லாம போகக்கூடிய ஒரு காலகட்டம் இது. ஏன்னா தமிழர்களோட பாரம்பரிய உடையே அதுதான். ஆனா அதுவே இல்ல. கடையில போய் கேட்டா எங்கேயோ தூசி தட்டி 1, 2 எடுத்து குடுப்பாங்க. சோ அந்த மாரி இருந்த காலகட்டத்துல அவர் இந்த தொழில்ல முன்னேற்றத்த கொண்டு வரணும்னு புதுசு புதுசா அதுல நெறைய மாற்றங்களை ஏற்படுத்தி ஒட்டிக்கோ, கட்டிக்கோன்னு ஈஸியா வேஷ்டி கட்ட தெரியலன்னா அத ஒட்டி வச்சுக்கலாம். அடுத்து கல்யாண வீடுகள்ல பார்த்தா 1 வயசு குழந்தைக்கு பர்த்டேன்னா, அந்த 1 வயசு குழந்தையில இருந்து அந்த 80 வயசு தாத்தா வரைக்கும் வேஷ்டி கட்டக்கூடிய ஒரு நிலைமைய அவர் கொண்டு வந்தாரு. இந்த தொழிற்கல்வியில அவருக்கு இருந்த அந்த தொழில்ல இருந்த ஆர்வத்தினால, அதுல பல மாற்றங்கள், லேட்டஸ்ட் டெக்னாலஜி இதையெல்லாம் யூஸ் பண்ணி அவரு மனவளக்கலையிலயும் இருந்து, அதையும் இணைத்து அதுல ஒரு புத்தகம் கூட வெளியிடுறாரு. வெண்மை புரட்சின்னு சொல்லிட்டு, அந்த வெண்மை இதழ்ல அவர் வந்து அதிலேயே அவர் சொல்லியிருக்காரு. வேதாத்ரி மகரிஷியோட கருத்துக்கள் எல்லாம் எனக்கு கிடைச்சதுனால, அதன் மூலமா இத நான் தோற்றுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரோட பேட்டியில சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 40ஆம் ஆண்டுல அந்த ராமராஜ் காட்டன் அடியெடுத்து வைக்குது. அந்த அளவுக்கு இப்ப அதுலயும் பார்த்தோம்னா, லேடீஸ் எல்லாம் என்னென்ன சாரி கட்டுறாங்களோ, கல்யாண வீட்ல அந்த சாரிக்கு மேட்சா அவங்களோட ஹஸ்பண்ட், குழந்தைங்க எல்லாம் வேஷ்டி கட்டுற அளவுக்கு இன்னைக்கு அதுல அவ்ளோ ஒரு மாற்றங்கள கொண்டு வந்து, அத வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ அந்த அளவுக்கு இந்த தொழிற்கல்வி மகரிஷி சொல்றாங்க பாருங்க, "உலக மக்கள் வாழ்வில் மறுமலர்ச்சி தோன்றும். சோர்வற்று அறிஞர் பலர் உலகமெங்கும் சொல் செயலால் இம்முறையை பரப்ப வேண்டும்." அப்போ அறிஞர்கள் வந்து உலகமெங்கும் போயி இந்த முறைய பரப்பணும். இப்ப நம்ம பின்லாந்துல மகரிஷி கண்ட கனவு இந்த பின்லாந்து நாட்டுல வந்திருக்கு. படிப்படியா அங்கு போன ஒரு அமைச்சர் நம்ம நாட்டிலயும் அது வரணும்னு சொல்லி ஒரு அறிக்கைய குடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் படிப்படியா அதுல வரக்கூடிய மாற்றங்கள் தான். அப்போ இந்த இடத்துல
ஜெஃப்ரி ஆர்ச்சர்ன்னு ஒரு ஆங்கில எழுத்தாளர். அவரோட கதை வந்து இந்த தலைப்புக்கு பொருத்தமா இருக்கிறதுனால உங்களோட அத பகிர்ந்துக்கிறேன். அதாவது ஆலன் அப்படிங்கிறவருக்கு சின்ன வயசுல இருந்தே அவருக்கு வந்து இந்த துப்பறியிறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்குமாம். அதுல அவருக்கு ரொம்ப ஆர்வம். அப்ப அவர் வந்து அது சார்ந்த படிப்புகளையே படிச்சு அந்த துறையில தன்னோட திறமைய வளர்த்துக்கிட்டாரு. அவர் சொந்தமா பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல நம்ம வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்காக ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில வேலைக்கு சேர்றாரு. அங்க வந்து லாஸ் அட்ஜஸ்டர் அப்படின்ற ஒரு பொறுப்பு குடுக்குறாங்க. அதாவது அப்படி அந்த பொறுப்புக்கான வேலை என்னன்னா, ஏதாவது ஒரு விபத்து, ஒரு பேரிடர், இப்போ ஒரு காரே போயிட்டு இருக்கு, ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா, அதுக்கு இன்சூரன்ஸ் இருக்கும். அத கிளைம் பண்ணுவாங்க. அப்ப அத கிளைம் பண்ணும்போது, அவங்க சொல்ற விஷயங்கள்லாம் கரெக்ட்டா, அவங்க இன்சூரன்ஸ்லாம் கரெக்ட்டா பே பண்ணியிருக்காங்களா? அப்படிங்கிறத பத்தி ஆராய்ச்சி பண்ணி, அவங்க அதுக்கு ரிப்போர்ட் குடுக்கணும். அந்த விபத்து நடந்த இடத்துல போய் அங்க என்னென்ன நடந்திருக்கு, அவங்க சொல்றதெல்லாம் உண்மை ஏன்னா சில பேர் வந்து பொய்யான இதெல்லாம் குடுப்பாங்க. அதெல்லாம் கண்டுபிடிச்சு, அத வந்து ரிப்போர்ட்ட அந்த கம்பெனிக்கு குடுக்கணும். அந்த ஒரு பொறுப்புல இந்த ஆலன்றவரு அங்க வேலைக்கு சேர்றாரு. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டா அத கத்துட்டு இருக்கிறாரு. அவரோட பாஸ் காலின் அப்படின்றவருக்கு அசிஸ்டன்ட்டா அவர் வேலை செய்றாரு. நெறைய அந்த காலின்றவரு அந்த துறையில ரொம்ப வருஷமா அனுபவம் வாய்ந்தவரு. அப்ப அவர்கிட்ட இவர் அப்பப்ப கேட்கிற இந்த கேஸ நான் டீல் பண்ணவா? இந்த கேஸ பண்ணவா? அவரு சொல்றாரு, "இல்ல, இல்ல. அதுக்கு ஒரு நேரம் வரும். நீ இப்போ கத்துக்கோ. நான் சொல்றேன்." அப்படின்னு சொல்லிருவாராம். ஏன்னா இவருக்கு ஆர்வம். அந்த தொழில்ல அவ்ளோ ஒரு ஆர்வம். சின்ன வயசுல இருந்தே அது சம்பந்தமான படிப்புகள தான் அவர் படிச்சிருக்கிறாரு. அப்போ ஒரு நாள் பார்த்தா அவரோட நேரமும் வந்தது. அவர் என்ன பண்றாரு, ஒரு சண்டே இந்த காலின்ற அந்த பாஸ் வந்து சண்டே ஆனா வேலைக்கு அந்த எது சம்பந்தமான இதுக்கெல்லாம் போகவே மாட்டாராம். அன்னைக்கு லீவுன்னா அவர் வீட்ல தான் இருப்பாராம். அப்ப அன்னைக்கு ஒரு விபத்து நடந்திருக்கு. ஒரு குடோன் ஒண்ணு எரிஞ்சிருக்குன்னு தகவல் வந்து இவர போய் பார்க்க சொல்றாங்க கம்பெனில இருந்து. இவர் உடனே தன்னோட அசிஸ்டன்டான அந்த ஆலன் கிட்ட சொல்லி, "நீ போய் இந்த கேஸ டீல் பண்ணு" அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு ரொம்ப ஆர்வம். ஃபர்ஸ்ட் கேஸு நம்மளோட திறமையெல்லாம் இதுல காட்டி எப்படியாவது இதுல வந்து கம்பெனிக்கு நாம நல்ல ஒரு ரிப்போர்ட்ட குடுக்கணும் அப்படின்ற ஆர்வத்தோட ஏன்னா எல்லாருக்குமே இருக்கும்ல முதல் இது அப்படின்றப்போ, அந்த ஒரு ஆர்வம் அவருக்குள்ளேயும் இருந்தது. சோ அவர் போயி அந்த இடத்துக்கு போறாரு. விபத்து நடந்த இது. அது வந்து ஒரு ஷூ கம்பெனியோட கோடவுன். பழைய கட்டடம் அது. அந்த கட்டடம் தீப்பற்றி எரிஞ்சிருக்கு. சோ அங்க போய் இருந்து இது எப்போ நடந்தது? என்ன? ஏதுன்னு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாரு. அந்த ஷூ அ கடையோட ஓனர் பேரு டி. லோமாக்ஸ்ன்றவரு. அவரு வந்து என்ன சொல்றாரு, இவர பார்த்துட்டு, "என்ன உங்க பாஸ் வரலையா?" அப்படின்னு கேட்கிறாரு. "இல்ல, இல்ல. என்னதான் அனுப்பிச்சு வச்சிருக்காரு" அப்படின்னு அந்த ஆலன் சொல்றாரு. உடனே இவர் சொல்றாரு, "இந்த கட்டடத்தோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 2,000,000 பவுண்டு. இந்த ஷூ எல்லாம் எரிஞ்சது, இந்த ஸ்டாக் எல்லாம் பார்த்தா இதுக்கு ஒரு 2,000,000 பவுண்டு. 2ம் சேர்த்தா மொத்தம் 4,000,000 பவுண்டு. நம்ம இந்தியா மணிக்கு பார்த்தா ஒரு 40,00,00,000 கிட்டத்தட்ட. சோ இந்த அ கம்பெனியோட எனக்கு வந்து நான் இதுல ரெகுலரா இன்சூரன்ஸ் எல்லாம் கட்டியிருக்கிறேன். எல்லாம் ரெனியூவல் பண்ணியிருக்கிறேன். பிரீமியம் எல்லாம் ஒழுங்கா கட்டியிருக்கிறேன். 40 வருஷம் 40, 50 வருஷமா இந்த கம்பெனிய நான் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். சோ நீங்க வந்து சீக்கிரமா இந்த 4,000,000 பவுண்ட் கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகள செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. சோ இவரும் அங்க உள்ள என்னென்ன கிடைக்குதுன்னு பார்க்குறாரு. அவரும் என்ன அவருக்கு ரொம்ப பெருசா எதுவும் அந்த இடத்துல கிடைக்கல. சரின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு வராரு. அவருக்கு திடீர்னு ஞாபகம் வருது. அவரோட ஒய்ஃப் ஆன் அப்படின்றவங்க அந்த ஷூ மேல அவங்களுக்கு அலாதி பிரியம். அவங்களுக்கு ஒரு பேஷன்னே சொல்லலாம். விதவிதமான ஷூக்கள அந்த ஹை ஹீல்ஸ் உள்ள ஷூக்கள அணியிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப இவர் வந்து நம்ம ஒய்ஃப் கிட்ட போய் இத பத்தி கொஞ்சம் பேசலான்னு வீட்டுக்கு வந்து அவங்க கிட்ட இந்த மாரி பிராதா அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. அடுத்து மனோலா பிளானிக் அப்படின்னு இந்த மாரி இதெல்லாம் ஒரு புகழ்பெற்ற பெரிய கம்பெனி பிராண்டட் ஷூஸ்ன்னு சொல்லுவாங்க. சோ இந்த பிராண்டட் ஷூஸ்லாம் பத்தி உனக்கு தெரியுமா? அப்படின்னு அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்கறாங்க. எல்லாம் நமக்கு பிடிச்சமான விஷயத்த கேட்கும்போது, அதுல உள்ள விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்லுவோம். எப்படி இந்த பிடித்தமான தொழில் கல்விய இவரு கத்துக்கிட்டு, அதுல அவ்ளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரோ, அதே மாரி அவங்க ஒய்ஃப்பும் அவங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்ட கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமா, ஹேப்பியா அத பத்தி அவ்ளோ விலாவாரியா எடுத்து சொல்றாங்க. அவரு அதெல்லாம் கேட்டுக்கிட்டாரு. கேட்டுட்டு என்ன பண்றாரு, திருப்பியும் போறாரு அந்த இடத்துக்கு. அந்த இடத்துல போயி அ ஏதாவது தடயம் கிடைக்குதா? என்னென்ன அப்படின்னு சொல்லி ஆனா இவருக்கு உள்ளுணர்வா உள்ளுக்குள்ள வந்து இந்த இடத்துல ஏதோ ஒரு தப்பு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் அவருக்கு இன்டியூஷனா உள்ள தோணிக்கிட்டே இருக்கு. திருப்பி திருப்பி அந்த இடத்துக்கு போனாரு. அதாவது தப்பு செஞ்சவங்க, இந்த மாரி கொலை பண்ணவங்க இவங்கலாம் பார்த்தோம்னா, அந்த பண்ண இடத்துக்கு திரும்ப திரும்ப போவாங்களாம்.
சோ அது வந்து அவங்களோட ஒரு பழக்கமா. சோ அதே மாரி இவரும் ஏதாவது உண்மை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அங்க போய் பார்க்குறாரு. உள்ள போயி திருப்பியும் போய் போய் எல்லாம் இது பண்ணிட்டு வராரு. வந்துட்டு ஒரு நாள் இவரு சில விஷயங்கள் எல்லாம் கேதர் பண்ணிர்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பாஸ் கிட்ட அந்த ஷூ கம்பெனி முதலாளிய சந்திக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவங்க கம்பெனில சொல்றாங்க, "அவரு இல்ல, ஒரு வாரமா வெளியூர் போயிருக்கிறாரு. அவர இப்பல்லாம் சந்திக்க முடியாதுன்னொன்னே" இவரு 1 வாரமா வெயிட் பண்றாரு. இவருக்கான ரிப்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன்னா முதல் கேஸ்ல அவருக்கு அவ்ளோ ஒரு ஆர்வமா இருக்கு. அப்புறம் 1 வாரம் கழிச்சு அந்த ஷூ கம்பெனியோட ஓனர் வந்துடுறாரு. அவர போய் எங்க மீட் பண்ணலான்னு அசிஸ்டன்ட் கேட்கறாங்க. "இல்ல இந்த விபத்து நடந்த இடத்துல தான் நான் அவர மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்" அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வராங்க. விபத்து நடந்த இடத்துக்கு வந்தோனே, இவர் சொல்றாரு இந்த மாரி, "என்ன என்னோட இன்சூரன்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டியா என்ன?" அப்படின்றாரு. அப்போ இவரு இந்த ஆலன் சொல்றாரு, "இல்ல, இல்ல உங்ககிட்ட நான் சில விசாரணைகள் பண்ணணும்" அப்படின்றாரு. "விசாரணையா? என்னப்பா நீ உன் பாஸ் வந்தாருன்னா இதுக்குள்ள முடிச்சு எல்லாம் பண்ணியிருப்பாரு. நீ என்ன புது கேஸுங்கிறதுனால நீ இந்த மாரி பண்ணிட்டு இருக்கிறியா? சீக்கிரம் எனக்கான பணத்த நீ ரெடி பண்ணி குடு. அப்படி இல்லன்னா உன் மேல கூட நீ இந்த மாரி இன்சூரன்ஸ் சீக்கிரமா பண்ணி தர மாட்டேங்கன்னு உன் மேல கூட நான் கேஸ் போட முடியும். சோ அந்த அளவுக்கு சட்டத்துல இடம் இருக்கு. நீ சீக்கிரம் எனக்கான பணத்த வந்து வாங்கி குடு" அப்படின்னு இன்சூரன்ஸ வாங்கி குடு அப்படின்னு சொல்றாரு. இவரும் வந்து நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்க விரும்புறேன். முதல்லயே சொன்ன மாரி திருப்பியும் கேட்கிறாரு. "என்ன சீக்கிரம் சொல்லு" அப்படின்னு எரிச்சலோட இவர ஒரு எகத்தாளமா பார்த்து கேட்கிறாரு. அப்ப இவர் சொல்றாரு, "இந்த 1 வாரம் நீங்க வெளியூர் போனீங்கன்னீங்க. ஆனா நீங்க வெளியூர் போல. இங்க தான் இருந்திருக்கீங்க" அப்படின்னு. "எப்படி சொல்ற? நான் போனதுக்கான டிக்கெட் இருக்கு. அங்க தங்குன ஹோட்டல், தங்குன ரெசிப்ட் இருக்கு. எல்லாமே இருக்கு" அப்படின்றாரு. "இல்ல, இல்ல. நீங்க இங்க தான் இருந்து, இந்த குடோன் எரியறதுக்கு முதல் நாளே இங்க இருந்த அந்த 6000 ஷூ பேர் எடுத்து நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க, இங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய மால்கள்ல எல்லாம் போயி அத வித்திருக்கிறீங்க. இந்த 1 வாரமா நீங்க அத தான் பண்ணிட்டு இருந்தீங்க." அப்படின்னோனே, "அதெல்லாம் எப்படி அப்படிலாம் நான் எதுவும் பண்ணலையே" அப்படின்றாரு. அப்போ "நீ என்ன இத நிரூபிக்க முடியுமான்னா?" "நிச்சயமா முடியும்" அப்படின்றாரு. உடனே இவர் வந்து அதுக்கு அந்த 1 வாரம் இவரு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தார்ல, அப்போ கடையில போய் அந்த பிராண்டட் ஷூ அந்த பிராதா அந்த மாரி அந்த மனோலா, பிளானிக்ன்னு அந்த ஷூ பேரெல்லாம் நெட்ல போட்டு கூகுள்ல சர்ச் பண்ணா 1,50,000 80,000 90,000 இருக்கு. அந்த அளவுக்கு பிராண்டட் ஷூஸ் அது. சோ அத இவர் வந்து ஒரு 3 பேர் வாங்கிட்டு வராரு. வாங்கி வச்சிருந்திருக்கிறாரு. அப்ப அவர் முன்னாடியே என்ன பண்றாரு, ஒரு பாட்டில்ல பெட்ரோல் இருக்கு. அத ஊத்தி ஓரமா ஒரு இடத்துல வந்து அத எரிக்கிறாரு. "என்ன பண்ற? என்ன பண்றன்ற?" "இல்ல, இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க" அப்படின்ட்டு அத எரிச்சு முடிச்சுடுறாரு. முடிச்ச உடனே பார்த்தா, அதுல இருக்கக்கூடிய அந்த பக்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது அப்படியே தக தகன்னு மின்னுது. அப்போ அவர் சொல்றாரு, "இந்த மாரி நீங்க வந்து இந்த மாரி பிராண்டட் ஷூஸ் உங்க இதுல இருந்தது. 3000 பேர் இருந்தது. அப்போ மொத்தம் 6000 ஷூக்கள் இந்த இடத்துல இருந்ததுன்னு சொல்லி நீங்க ஃபைல் பண்ணியிருக்கீங்க. ஆனா பார்த்தா இந்த இடத்துல பெரிய சாம்பல் இருக்கு, புகை இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா இந்த பக்கிள்ஸ் ஏன்னா நீங்க எல்லாம் பிராண்டட் இந்த மாரி பிராண்டட் ஷூஸ் தான் வச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க. ஆனா இந்த பக்கிள்ஸ் எதுவுமே இங்க வந்து அப்ப இங்க கிட்டத்தட்ட 3000 பேர்னா 6000 பக்கிள்ஸ் இங்க இருக்கணும். ஆனா ஒண்ணு கூட இங்க இல்லையே!" அப்படின்னு சொல்லி இவர் கேட்ட உடனே அவர் முகத்துல அடல. அவர் அப்படியே வேர்த்து விறுவிறுத்து போனாரு. "எப்படி இத நீ கண்டுபிடிச்சன்னோனே?" அப்போ அவர் சொல்றாரு, "என்னோட மனைவி வந்து ஒரு ஷூ விரும்புவாங்க. ஷூ மேல அவ்ளோ பேஷன் அவங்களுக்கு. அவங்க கிட்ட நான் பேசினப்போ அவங்க வந்து நெறைய அத பத்தி விஷயங்கள்லாம் சொன்னாங்க. சொன்னப்போ பார்த்தா ஒரு நடிகை அங்க உள்ள பிரெஞ்சு புகழ்பெற்ற நடிகை வந்து ஒரு நாள் கோபத்துல அந்த ஷூவ தூக்கி அடுப்பு மேல வச்சு கோபத்துல வீட்ல இருந்த பிரச்சனையில எரிச்சுட்டாங்க. அப்ப பார்த்தா அதுல ஒரு இந்த பக்கிள்ஸ் வந்து மின்னுச்சாம் அப்படின்ற மாரிலாம் அவங்க கதை சொன்னாங்க. அவங்க சொன்ன உடனே தான் எனக்கு ஒரு பொறி தட்டி திருப்பியும் வந்து இங்க வந்து நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் அப்படின்றாரு. அப்போ இது இந்த கதையில இருந்து நாம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, மகரிஷி குடுத்த அந்த தொழிற்கல்வி ஊர்தோறும் தொழிற்கல்வி விருப்பப்பட்டு ஒரு பாடத்த படிக்கும்போது, எவ்ளோ அதுல வந்து அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அவர் பார்த்தீங்கன்னா கடைசியில அந்த 40 அந்த பவுண்ட் 4 மில்லியன் பவுண்ட அவரு கேட்டத ஏன்னா இப்போ ஷூ எல்லாம் அவரு இல்ல எடுத்துட்டாருங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருச்சு. அப்போ ஒன்லி அந்த கட்டடத்துக்குள்ள அந்த 2 மில்லியன் தான். அப்போ இவரு தன்னோட கம்பெனிக்கு 2 மில்லியன் பவுண்ட
கிட்டத்தட்ட 2 மில்லியன் பவுண்ட் அவர் மிச்சப்படுத்தி குடுத்திருக்கிறாரு முதல் கேஸ்ல. அப்போ அவருக்கு கம்பெனில எவ்ளோ ரிவார்ட், அவார்ட் எல்லாம் குடுப்பாங்க. சோ அந்த அளவுக்கு அந்த தொழில் கல்வி, அந்த மகரிஷி சொன்ன அந்த ஊர்தோறும் தொழிற்கல்வி இதுல வந்து இவ்ளோ ஆர்வம் இருக்கும்போது, நிச்சயமா அந்த இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது, நாம அதுல நல்ல இன்வால்வ் ஆகி அத சிறந்த முறையில செய்து பயன்பெறுவோம். அப்போ சோர்வற்று கடைசி வரியில மகரிஷி சொல்லியிருக்காங்க. சோர்வற்று அறிஞர் பலர் உலகமெங்கும் சொல் செயலால் இம்முறையை பரப்ப வேண்டும். அப்போ அந்த பின்லாந்து நாட்டுல இருந்த மாதிரி தொழிற்கல்வி இருந்த மாரி அத நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம நாட்டிலயும் அத வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மாரி மகரிஷி நம்மளோட க தவ முடிவுல கூட உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் சொல்லி நம்ம தினந்தோறும் அதுல வாழ்த்துறோம். அப்போ அந்த நாட்டை ஆளக்கூடிய மக்களுக்கு இந்த எண்ணங்கள் போய் சேரும்போது, அவங்க வந்து பின்லாந்து மாரி நம்ம நாட்டிலயும் விரைவில் வரும். அதுல எந்தவித ஆச்சரியமும் இல்லை. ஏன்னா 1955ஆம் ஆண்டு மகரிஷி எழுதிய கவிக்கான ஒரு அப்படியே அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு பின்லாந்து நாட்டுல இருக்கு. சோ நம்ம நாட்டிலயும் விரைவில் வரும். அதுக்கு வந்து நாம என்ன செய்யணும்? நம்மளோட கடமை என்ன அப்படின்னா, காலையில எந்திரிச்ச உடனே நாம இந்த வையகத்த வாழ்த்தணும். அடுத்து தவம் முடிவுல அந்த உலக நல வேட்பு நம்ம வந்து அத தினந்தோறும் நாம 2 தடவ சொல்றோம். காலையில ஒரு தடவ அத உணர்ந்து நாம சொல்லும்போது, நிச்சயமா நம்ம நாட்டிலயும் சரி, எல்லா நாடுகள்லயும் சரி, மகரிஷி கண்ட கனவான அந்த ஊர்தோறும் தொழிற்கல்வி முறை வந்து, அதனால என்ன கிடைக்குது நமக்கு? அந்த தொழிற்கல்வி வரும்போது பொருளாதாரம் மேன்மை அடையுது. அப்போ இந்த கவியோட ஆர்வமுள்ள மக்கள் அவரவர்க்கு ஏற்ற அவசியமாம் தொழில் கற்கன்னு ஊர்தோறும் தொழிற்கல்வி இதுக்கான சாராம்சம் இந்த கவியோட சாராம்சத்த பார்த்தோம்னா, மக்களுடைய ஆர்வத்துக்கு ஏற்ப அவசியமான தொழில கற்றுக்கொள்ளணும். அதுக்கான வசதிகள அரசாங்கம் செஞ்சு கொடுக்கணும். இயற்கை தத்துவ அறிவு குறித்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அறிவில் தெளிவு பெற்ற அறிஞர்கள் வந்து உலகம் முழுவதும் சென்று இந்த முறையை பரப்புவதற்கு உதவி செய்யணும். அப்போ ஊர்தோறும் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தா, ஊர்தோறும் தொழிற்கல்வியும் வரும், உழைப்பும் பெருகும். அப்போ இதெல்லாம் பெருகும்போது பொருள் உற்பத்தி பெருகி மக்களோட வாழ்க்கை தரம் உயரும். அதுக்காக தானே நாம இவ்ளோ கஷ்டப்படுறோம். எவ்ளோ வேலை செய்றோம். ஆனா பொருளாதாரத்துல அ மேன்மையே வரமாட்டேங்குது. அப்போ இந்த மாரி நமக்குள்ள நமக்கு எதுல ஆர்வம் இருக்கோ, அதுல நாம படிச்சு அந்த தொழில்ல நாம வேலை செஞ்சோம் அப்டின்னா, எப்படி அவர் வந்து அந்த துப்பறியும் இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால, இன்னைக்கு ஒரு கம்பெனிக்கு அந்த 2 மில்லியன் பவுண்ட வந்து அவரு லாபமா ஏற்படுத்தி குடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி நாமளும் அந்த நம்ம நாட்டிலயும் இத மாரி தொழிற்கல்வி மகரிஷி கண்ட கனவு, அந்த உலக சமாதானத்துல அவர் குடுத்திருக்கிற அந்த தொழிற்கல்வி முறை எல்லா நாடுகள்லயும் நம்ம நாடு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இது வரவேண்டும். அதுக்கு நம்மளோட ஒரு சின்ன ஒரு அணில் உதவி மாரி, அணில் சேவைம்பாங்க. அது மாரி நாம வந்து தினந்தோறும் வையகத்தை வாழ்த்தணும். அந்த அ அ தவ முடிவுல நாம சொல்லக்கூடிய உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும்னு சொல்ல எப்படி அந்த ராமராஜ் காட்டன் வேஷ்டியோட அதிபர் வந்து அவர் மனவளக்கலையில சேர்ந்து அதனால எவ்வளவு நன்மைகளை செய்யறாரு. அவர் அந்த அவரோட கதைகள படிக்கும்போது அவர் வந்து அந்த வெண்மை நாளிதழ்னு ஒண்ணு நம்மலாம் கூட அந்த ராமராஜ்ல போய் ஏதாவது வாங்கணும்னா அந்த புக்கையும் சேர்த்து வச்சு குடுப்பாங்க. அடுத்து அவங்க காலண்டர்ல உறவுகள் மேம்படன்னு சொல்லி அந்த டாபிக் எடுத்து நம்ம இதுலலாம் நம்ம பேசியிருக்கிறோம். சோ அந்த அளவுக்கு அந்த மகரிஷியோட பயிற்சிகள அவர் உள்வாங்குனதோட நோக்கம் அவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட சொந்தக்காரங்க, உறவுக்காரங்கலாம் என்ன பார்க்க வராங்க. ஆனா என்னோட அசிஸ்டன்ட் வந்து பார்க்கறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நம்ம நேரம் கருதி நெறைய மீட்டிங்ஸ் அதெல்லாம் இருக்கிறதுனால. அதனால எல்லாரோடையும் எப்படி தொடர்பு ஏற்படுத்திக்கிறதுங்கிறதுனால, நான் மனவளக்கலை பயிற்சி கத்துக்கிட்டதுனால, அதையும் சேர்த்து நான் வந்து புத்தகம் 10வது தான் அவர் படிச்சிருக்கிறாரு. ஆனா ஒரு புத்தகத்த எழுதி, அதன் மூலமா நான் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கே போய் அவங்கள சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாரு. சோ அந்த வகையில மகரிஷி அதாவது தொலைதூர நோக்கோடு உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் நல்ல சிறப்பாக, நல்ல பொருளாதாரத்திலயும் எப்படி ஆன்மீகத்துல மேம்பாடு அடையிறோமோ, அதே மாதிரி பொருளாதார துறையிலயும் நல்ல மேம்பாடு அடையணுங்கிற நோக்கத்துல அற்புதமான கவிகள எழுதியிருக்கிறாங்க. சோ இந்த கவியின் மூலமாக
இந்த தொழிற்கல்வி பெருகி நாமும் நம்முடைய நாடும் உலகம் முழுவதும் நல்ல செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னோட இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை நல்கிய ஸ்கை நார்வே டென்மார்க் மனவளக்கலை மன்ற நிர்வாக உறுப்பினர்கள் அனைவருக்கும், இதுகாரும் செவிமடுத்த அனைத்து வேதாத்ரிய அன்பு உள்ளங்களுக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகளையும், வாழ்க வளமுடன் என்ற நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அமர்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.